காய்ஸ் இப்போ என்ன பிளான்னா நாங்கள் அந்த இடத்துல இந்த ஸ்பாட்லேருந்து திரும்ப ராஜபாளையம் வந்தாச்சு. வந்து இப்போ மதியம் சாப்பாடு தான் இந்த கடையில் காப்பா பிரியாணி இல்லை காப்பானோம் இங்கே வந்து பிரியாணி வாங்கிட்டு நாங்கள் இப்போ கிணத்துக்கு பிளானை மாற்றி கூமாம்பட்டியும் போகல எங்கேயும் போகல கிணத்து குளிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க சாப்பாடெல்லாம் கட்டிட்டோம். இப்போ கிணத்துல போய் நாங்கள் சாப்பிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோவில் காமிங்க பாருங்கள் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா அப்புறம் ஓகே காய்ஸ் நான் அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். கிணத்துக்கு வந்தாச்சு காய்ஸ். நான் கிணத்துக்கு வந்துட்டேன் காய்ஸ். இங்க பாருங்க சுத்தி நெல் வயல் சென்டர்ல நாங்க போறோம். இங்க பாருங்க தண்ணி இப்படிதான் இருக்கு. மாப்பால் இப்பதான் ட்ரெஸ் எடுத்தா காய்ஸ் நம்ம குதிக்க போறோம். குதிக்க போறேன். குளிச்சுட்டு இருக்கோம். ஜாலியாக பசங்களாம் இருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கோம். குளிச்சுட்டு அடுத்து சாப்பாடு தான். சார்ஜோட கம்மியாக இருக்குது கைஸ். அதனால் நாங்கள் சாப்பிட்டு வீடியோ வந்து கன்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் சாப்பிடுறது மட்டும் நான் கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் காய்ஸ். நாங்கள் குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். மாப்பிள்ளைங்களாம் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ காய்ஸ். தள்ளிவிட்டா காய்ஸ். மாப்பிள்ளைக்கு நீச்சலே தெரியாது. நான் உள்ள இந்த பண்ணிட்டு இருக்கா தனியா. காய்ஸ் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியாது. நான் இவருக்கும் தெரியாது. நான் 3 பேருக்கு மட்டும் தான் நீச்சலே தெரியும். 3-4 பேர் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். பட் ஆனா நீச்சல் அடிப்பேன். வாங்க கைஸ் நம்ம சாப்பிடுவோம். காய்ஸ் நம்ம இதான் வண்டி சரி காய்ஸ். நம்ம இந்த பைக்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பொட்டல சாப்பாடு இருக்கு. அதை போய் நம்ம எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எடுத்துட்டு சாப்பிட போகிறோம். காய்ஸ் இங்கே பாருங்களேன் உண்மையாலுமே சொல்கிறேன். எங்கள் பாருங்க ஃபுல்லாக நெல் வயல் தான். இப்போ தான் அறுவடைக்காக வச்சுருக்காங்க. தண்ணி கூட விடாமல் பார்க்கவே சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இடத்துல வந்து குளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்ற சுகம் இருக்குது. அது தனி சுகங்க உண்மையாலுமேங்க. எங்கள் காலேஜ் ரொம்ப டிப்ரெஷன் காலேஜுங்க. எப்படி சொல்கிறாங்க ஜெயில் மாதிரிங்க. அதனால் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போனால் தாங்க நல்லாயிருக்கும். இது எப்படி சாவி ஓப்பன் பண்ண தெரியலீங்களே. சாரி கைஸ். இங்கே இருக்குது போல் டிக்கி தொடக்கிறது இங்கே இருக்குது. நான் லூஸ் மாதிரி அதில் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பொட்டலும் சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் இதில் சாப்பாடும் பீஃப் கறி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம போய் சாப்பிட போகிறப்போ வயிறு பசிக்குது. நல்லா குளித்தாலே வயிறு பசிக்குங்க காய்ஸ். நான் 3வது டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வருது விளாக் நல்லா இருந்தால் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போனால் எப்படி நல்லா இருக்குமா சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஃப் வாங்கிட்டு இருக்கு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் சாப்பிடுவோம். நமக்கான சாப்பாடு வந்து புரோட்டா இங்கே இல்லை பிரியாணி திங்கிறாங்க. தாயாளி எங்கடா சாரி என்ன இருக்குன்னா பிரியாணி புரோட்டா எங்கடா கறி பீஃப் கறி எங்க இருக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். பீஃப் இதில் இருக்கு. ஏய் பிரிங்கடாத பாய்ஸ். உப்பு கம்மி கைஸ். இங்கே பாருங்க சாப்பாடு. நான் உங்களுக்கு ஒரு வாய் புரோட்டா பொறுமையாக கூட சாப்பிடுவோம். இதுவே நிறையா இருக்குது. உப்பு கம்மியாக இருக்குது. என்னது இல்லை பாருங்க பீஃப் கறி காய்ஸ். டே உங்கள் அப்பா இருக்காரு. சாப்பிட்டு முடிக்க போகிறோம். பட் ஆனால் இந்த கிணறு யாருன்னே தெரியாது. ஒரு அண்ணன் வேறு அருவாளோட வந்து நிற்காரு. பார்க்க பயமாக இருக்கு. பைக் சாவி இங்கே இருக்குடா. கழிச்சா மாப்பிள்ளை பயத்தில் இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது
என்ன ஒன்றும் தெரியல கைஸ். ஆனால் ஒரு அண்ணன் நிற்காரு, ஆளை தட்டிட்டு இருக்காரு. என்ன கதை ஆகுன்னு தெரியல. சப்போஸ் எங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா தொடராத. சப்போஸ் எங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க தான் ஆச்சு. அடுத்து என்ன நினைச்சு சொல்றேன், நம்மள இப்படி தொடக்கி விட்டாங்க கைஸ். சாப்பிட்டு மாப்பிள்ள எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. கடைசியில தண்ணி எடுத்துருவோம், நம்மள தொடக்கி விட்டாங்க கைஸ். யாருக்குன்னே தெரியல. ஆனா நம்ம சாப்பிடும் தான் நீட்டா எப்பயுமே சுத்தம் பண்ணிட்டு போயிடணும். எப்பயுமே எங்க யார் பொருள் யூஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு ரிட்டனா சுத்தம் பண்ணிட்டு என்ன நினைச்சோம்னா ஒரு அருவாலோட வந்தாரா, நாங்கள் ஏதோ எங்களை ஏதோ காட்டுக்காரன் நினைச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா அவர் அவங்க வீட்டுக்கு கொண்டு போக வந்திருக்காரு போல. அந்த என்ன யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதை போய் கழுவி விட்டுறாமாப்ல. நீ கழுவிடா போடா போடா. நான் கழுவிட்டேன். கை கழுவிடுமா கூட கொஞ்சம் கூட ஊத்து 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 கொஞ்சம் என் மாப்பிள்ளை நீச்சல் தெரியாது. ஆனா உள்ள இறக்கியாச்சு உள்ள மத்தாச்சு காய்ஸ். நான் உண்மையா சொல்றேன், அவங்க எல்லாத்துக்குமே நல்லா நீச்சல் தெரியும். அதனால நாங்க சேஃப்டியா குதிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் இந்த மாதிரி விபரீத விளையாட்டு விளையாட வேணாம். அவங்க எல்லாத்துக்கும் நீச்சல் நல்லா தெரிஞ்சனால குதிச்சு விளையாடுறாங்க. நாங்க பிடிச்சிக்கோ சப்போஸ் உள்ள பண்ணாலும் நீங்க யாரும் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. வீடியோ கால்லாம் பாத்துருக்காங்க. இனிக்குதுங்களாங்க. கூமாப்பட்டினா நாங்க தான். இங்க பாருங்க சுத்தி மினி ஐலாண்டுங்க. பாருங்க சுத்தி மினி ஐலாண்டு நம்ம தான். எல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டாங்க. 2 பேரும் மட்டும் கேம் விளாண்டுருக்கானுங்க. நான் உட்காந்து எடிட் பண்ணிருக்கேன். அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நிறைய vlog வீடியோஸ் வேணும்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். எல்லாரும் பார்த்து சேஃப் பாருங்க. பாய். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.